நமஸ்தே. இந்த சாப்டரில் நான் வந்துட்டு ராஷ்டிர பாஷாவில் வரக்கூடிய ஹிந்தி வியாக்கரன் பிரவேஷ்கா 1லிருந்து இருக்கக்கூடிய இந்த கிராமரில் வந்து வியாக்கரனில் வரக்கூடிய 7வது லெசன் காரக். காரக்னா வேற்றுமைகள் அப்படின்னு அர்த்தம், அதாவது கேசஸ் அப்படின்னு அர்த்தம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். சபி துவனி சமூக, அதாவது சபினா எல்லா ஒளி தொகுப்புகளையும், சமூகனா கூட்டம் அப்படின்னு அர்த்தம், துவனினா ஒளின்னு அர்த்தம். ஷப்து மானே நஹி ஜாத்தே, சொல் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. உசே சார்த்தக் ஹோனேக்கி, அதில் வந்து பொருள் பொதிந்ததாக, சார்த்தக் அப்படின்னா பொருள் பொதிந்தது அல்லது பயனுள்ளதாக அப்படி வரணும். இருக்க வேண்டியது அவசியம், ஜரூரத்னா தேவை, அவசியம். உசி தரக் அதே மாதிரி, கேவல்னா மட்டும், ஷப்து சமூக சொல் தொகுப்பு, வாக்கிய நகி பந்தா வாக்கியம் ஆவதில்லை, அதாவது சொல் கூட்டங்கள் சமூகங்கள் வந்து வாக்கியம் ஆகாது. உஸ்மே அர்த்தக்கி அதில் அர்த்தம், உஸ்கே பூர்ண ஹோனேக்கி உஸ்கே அது முழுமை அடைவதற்கான, பூர்ண ஹோனேக்கின முழுமை பெறுவதற்கான ஜரூரத் ஹை அவசியம் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு களம் மேஜ் ஹை, இந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தமே கிடையாது. அதாவது இந்த சென்டென்ஸில் நமக்கு வந்து வார்த்தையை வந்து கோர்வையாக சொல்ல முடியாது. மோகன் குமார் பேட்டா ஹை எப்படி வரணும் அப்படின்னா, களம் மேஜ் பர் ஹை, பேனா மேஜை மேல் இருக்கிறது. மோகன் குமார் கா பேட்டா ஹை, மோகன் குமாருடைய பையன். ய கிதாப் கீதா கோ தோ, இந்த புத்தகத்தை கீதாவிற்கு கொடு. ஸ்கூல் கர் தூர் ஹை, ஸ்கூல் கர் சே தூர் ஹை, இந்த மாதிரி வரணும். அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு வந்து கேசஸ் வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் ஒரு சென்டென்ஸ் வந்து முழுமை அடையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இஸ்மே இதில் சஞ்ஞா கிரியா, கிரியா விசேஷன், சஞ்ஞா நவுன் இருக்கணும், வர்ப் இருக்கணும், கிரியா விசேஷன் அட்வர்ப் இருக்கணும். ஆதிக்கே ஹோனே பர்பி ஆகியவை இருந்த போதிலும், பூரா அர்த்த முழு அர்த்தத்தை ஸ்பஷ்ட நகி ஹோ சக்தா தெளிவாக இருக்க முடியாது. அப்போது நமக்கு என்னென்ன வேணும்னா, மேஜ்பர் அப்படின்னு வரணும், கேசஸ் நமக்கு வரணும். குமார் கா வரணும், கீதா கோ, கர்சே, ஐசா ஹோ தோ, இப்படி இருந்தால் அர்த்த ஸ்பஷ்ட ஹோ ஜாத்தாகை, அர்த்தம் வந்து பொருள் வந்து தெளிவாக முடியும். ஷப்தோங்கே இன் ரூபோங்கோ, சொல்லின் உடைய இந்த வடிவத்தை, ரூப்னா வடிவம், வடிவத்தை, யானே அதாவது விபக்தி சகித்து, அதாவது வேற்றுமை உருவுடன், சப்துக்கோ சொல்லை, காரக் ககுதேகை அதை வந்து கேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எதெல்லாம் வருதுன்னா, பர் வரும், கா வரும், கோ வரும், சே வரும். ஆதி கோ ஆகியவற்றை விபக்தி யா காரக் சிஹ்னு ககுதேகை, விபக்தி வேற்றுமை உருபு அல்லது காரக் சின்கனால சேம் அதே வேற்றுமை உருபுகள் என்று சொல்கிறோம். இப்போ வேற்றுமை உருபில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 வகையாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சன்யா யா சர்வநாம் கா ஜோ ரூப், சன்யானா நவுன், சர்வநாம்னா ப்ரொனவுன். இதில் ஜோ ரூப் எந்த ஒரு வடிவம், வாக்கியக்கே அந்நிய சப்தோம் கே சாத் வாக்கியத்துடைய மற்ற சொற்களுடன், காஸ்கர் குறிப்பாக கிரியா கே சாத் வர்புடன், அப்புனா சம்பந்து பிரகட் கரே தன்னுடைய தொடர்பை வெளிப்படுத்துகிறதோ, உசே அதை காரக் ககுதேகை, காரக் அதுதான் கேசஸ் அப்படின்னு சொல்கிறோம், வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது காரக்கே ஆட்டு பிரகார் ஹ, அந்த வேற்றுமையில் வந்து கேசஸில் 8 வகை இருக்குது. ஒன்று வந்துட்டு கர்த்தா காரக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாமினேட்டிவ் கேஸ், அதாவது எழுவாய் வேற்றுமை. கர்ம காரக் செய்யப்படு பொருள் வேற்றுமை. அக்ஷேட்டிவ் கேஸ் கரண் காரக் கருவி பொருள் வேற்றுமை, இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ். சம்பிரதான் காரக் கோடல் நிமித்த பொருள் வேற்றுமை, டேட்டிவ் கேஸ்.
அபாதான் காரக், அதாவது நீங்கள் அல்லது ஒப்பு பொருள் வேற்றுமை, அப்லேட்டிவ் கேஸ். 6th ஒன் சம்பந்த் காரக். சம்பந்த் காரக்கில் காக்கே கீ வரும். கிழமை பொருள் வேற்றுமை, பொசசிவ் கேஸ். 7th ஒன் அதிகரன் காரக், இது மே பர் 2 வரும். இடப்பொருள் வேற்றுமை, லொக்கேட்டிவ் கேஸ். சம்போதன் காரக், ஹே அரே அந்த மாதிரி வரும். இது விழி வேற்றுமை, வெக்கேட்டிவ் கேஸ். இப்போ இந்த 8க்கும் வந்து தனித்தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, படிச்சுட்டு வரேன், கவனிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு புரியலன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க, நல்லா படிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணி கேளுங்க. कर्ता कारक, क्रिया को करने वाली ஒரு செயலை करने वाली संज्ञा செய்யக்கூடிய நவுன் யா அல்லது சர்வநாம் ப்ரோனவுன் के रूप को, ரூப்னா வடிவம், வடிவத்தை கர்த்தா காரக் ககுத்தே ஹைம். இதைத்தான் நம்ம வந்து கர்த்தா காரக் சொல்கிறோம். கர்த்தா காரக்கி விபக்தி நே. கர்த்தா காரக்குடைய வேற்றுமை உருபு என்னன்னா நே வரும். ய விபக்தி சக்கர்ம கிரியா கே. இந்த வேற்றுமை உருபு வந்து சக்கர்ம கிரியாவுடைய பூத்காலின் வாக்கியக்கே. பூத்கால் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் உடைய வாக்கியத்தினுடைய கர்த்தா கே சாத். கர்த்தான யாரு? ஒரு செயலை செய்பவர், அவர்களுடன் இணைக்கிறது. பாக்கிய வாக்கியோங்மே, மற்ற வாக்கியங்களில் இஸ்கா லோப் ஹோத்தா ஹை, இது மறைந்து இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ராம், இதுதான் வந்து கர்த்தா. ராம் நே ரோட்டி காயி. இந்த நேக்கா பிரயோகம் நான் வந்து ஃபர்ஸ்ட்லேயே போட்டிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்துட்டு இந்த பிரவேசியால் வரும், அதுவும் வந்து சொல்கிறேன். இப்போ நேக்கா பிரயோக் எங்கெங்கே யூஸ் பண்ணுறான், நே வந்து பாஸ்ட் டென்ஸில் வரும், அதே மாதிரி சப்ஜெக்டோட சேர்த்து வரும். இது மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அந்த நேக்கா பிரயோக் நான் போட்டிருக்க சாப்டரில் நல்லா பாருங்கள். ராம்னே ரோட்டி காயி, ராமன் ஆண்பால் தான், ஆனால் ரோட்டிங்கிறது வந்து பெண்பால், அதனால் செய்யப்படு பொருளை வச்சு வர்பை வந்து மாற்றிருக்காங்க. ரோட்டி பெண்பால்னால காயி கொடுத்துருக்காங்க. கமலா நே பத்ரு லிக்கா, கமலா பெண்பால், ஆனால் பத்ருங்கிறது ஆண்பால், ஸோ லிக்கான்னு கொடுத்துருக்காங்க. ஹம்னே கலம் கரீதி, நாங்கள் பேனா வாங்கினோம், கலம் பெண்பால், அதனால் வந்து கரீதின்னு கொடுத்துருக்காங்க. ரமேஷ் துக்கான் கயா, இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வர்றதுனால நே கொடுக்கல. செய்யப்படு பொருள் இல்லைன்னா அந்த வார்த்தையில் நமக்கு வந்து அந்த சென்டென்ஸில் வந்து நே வராது. ஆப் கல் மந்திர் ஜாயேங்கே, ஆப் நீங்கள் நாளைக்கு கோவிலுக்கு செல்வீர்கள். கர்ம காரக், கிரியா காஃபல் ஒரு வினையுடைய பலன். கர்த்தா பர் நா படுகர், கர்த்தாவை சார்ந்து இருக்காமல், கிசி தூஸ்ரி ஏதோ வேறொரு, சந்நியா சர்வநாம் நவுனார் ப்ரோனவுன் பர் படேத்தோ சார்ந்திருந்தால், உஸ் சந்நியா சர்வநாம் கே ரூப்புகோ, அந்த நவுனார் ப்ரோனவுனுடைய வடிவத்தை கர்மகாரக் ககுத்தேகை. கர்மகாரக்னா செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு அர்த்தம். கர்மகாரக்கி விபக்தி கோ, கர்மகாரக்குடைய அந்த வேற்றுமை உருபு என்ன அப்படின்னா கோ. இது வந்து கோங்கிறது வந்து 4ஆம் வேற்றுமை உருபுல வரும். ய விபக்தி, இந்த சின்னம், இந்த கேசஸ் வந்து அப்ராணிவாச்சக் உயிரற்ற சப்தோங்கே சாத் சொற்களுடன் சாதாரணத்தக பொதுவாகவே ஜோடா நகி ஜாத்தா இணைக்கப்படுவது இல்லை. ஜெய்சே மானே பாலக்கோ புலாயா, மா அம்மா, பாலக்கோ சிறுவனை, அந்த கோவுக்கு என்ன வரும், ஐ கூ மீனிங் வரும். இங்கிலீஷில் சொன்னால் டூ மீனிங் வரும். புலாயா கூப்பிட்டார். சுரேஷ் விமல்கோ தேக்கா, சுரேஷ் விமலை பார்த்தான். அதாவது எப்பவுமே கோவம் வரும்போது அந்த வெர்பு வந்து ஆண்பால் ஒருமையில தான் வந்து முடிப்பாங்க. பில்லி சூஹேகோ மார்த்திகை, பில்லி பூனை எலியை கொல்கிறது. மார்த்தினா அடிக்கிறதுன்னு சொல்லலாம், கொல்கிறதுன்னு சொல்லலாம். பச்சா தூத் பீத்தாகை, குழந்தை பால் குடிக்கிறது.
ஹம் கத் லிக்தே ஹேங், நாங்கள் கடிதம் எழுதுகின்றோம். இதெல்லாம் வந்து கர்ம காரக்கில் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு கரண் காரக், கிரியா கா சாதன், அது ஒரு வினையுடைய பொருள், சாதன்னா பொருள், சாதனம், சாதனத்தை போத் கரானே வாலே, அறிவிக்கக்கூடிய சந்நியா சர்வநாம் கே ரூப்கோ, சந்நியா அல்லது சர்வநாமுடைய வடிவத்தை கரண் காரக் ககுத்தேகை, கரண் காரக் என்று சொல்கிறோம். கரண் காரக்னா கருவி பொருள் வேற்றுமை, இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ் அப்படின்னு அர்த்தம். கரண் காரக் கி விபக்தி சேகை, கரண் காரக்குடைய அந்த விபக்தி கேஸ் வேற்றுமை உருபு எது வரும்னா சே வரும். ஜெய்சே மை கலம் சே பத்ர லிக்தாகும், நான் பேனாவால் கடிதம் எழுதுகிறேன். கவ்வா பியாசு சே தடப் ரகாகை, காகம் தாகத்தால் துடித்து கொண்டு இருக்கிறது. ஹம் ரெயில் சே தில்லி கயே, நாங்கள் ட்ரெயின் மூலமாக, ட்ரெயினால் பை வரும் இந்த இடத்துல, டெல்லி கயே, தில்லி கயேனா டெல்லிக்கு சென்றோம். சம்பிரதான் காரக், ஜிஸ்கே ஜிஸ்கே லியே கிரியா கி ஜாத்தி ஹை, எதற்காக யாருக்காக அந்த செயல் செய்யப்படுகிறதோ, உஸ்கா போத், அதை அறிவிக்கக்கூடிய, போத் கரானே வாலே, அறிவிக்கக்கூடிய, சந்நியா சர்வநாம் கே, நவுனார் ப்ரொனவுன் உடைய, ரூப்புக்கோ வடிவத்தை சம்பிரதான் காரக் ககுத்தேகை, அதுதான் நம்ம வந்து சம்பிரதான் காரக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டேட்டிவ் கேஸ் அப்படின்னு அர்த்தம். சம்பிரதான் காரக்கி விபக்தி கோ, இந்த சம்பிரதான் காரக்குடைய விபக்தி வேற்றுமை உருபு என்னன்னா கோ கேலியே, கோன்னா டூன்னு அர்த்தம், கேலியேனா ஃபார் மீனிங் வரும். மேரே லியே ஆப்கே லியே போடுறல அந்த மாதிரி. ஜெய்சே ஆப்னே கணேஷ்கோ பைசா தியா, ஆப்னே நீங்கள் கணேஷிற்கு பைசா தியா பணம் கொடுத்தீர்கள். வே ஹம்கோ கிதாப் தேத்தேகை, அவர் ஹம்கோ நமக்கு கிதாப் புத்தகம், தேத்தேகை கொடுக்கிறார். ஹமீம் தேஷ் கே பலாயி கேலியே, நாம் தேசத்து நன்மைக்காக காம் கர்னாகை, வேலை செய்ய வேண்டும். அபாதான் காரக், நீங்கள் அல்லது ஒப்பு பொருள் வேற்றுமை, அதாவது அப்லேட்டிவ் கேசஸ். அலகு ஹோனா, அதாவது பிரிக்கிறது, செப்பரேட் ஆகிறது, அல்லது துல்னா கம்பேர் பண்ணுறது. யா டர்னேகா போத், பயப்படுவதற்கான ஒரு அறிவிப்பை, போத் கரானே வாலே, அறிவிக்கக்கூடிய, சந்நியா சர்வநாம் கே ரூப்கோ, நவுனார் ப்ரோனவுன் உடைய வடிவத்தை அபாதான் காரக் ககுத்தேகை. நெக்ஸ்ட் அபாதான் காரக்கி விபக்தி, இந்த அபாதான் காரக்குடைய வேற்றுமை உருபு என்ன அப்படின்னா சே வரும். ஜெய்சே காடி ஸ்டேஷன் சே நிகழ்த்தி ஹை, காடி வண்டி ஸ்டேஷனில் இருந்து புறப்படுகிறது. ஆம் சே கட்டுகள் படாக, இது வந்து துல்னா கம்பேர் பண்ணுறதுன்னு அர்த்தம். மாம்பழம் பழாப்பழத்தை விட, ஆம் சே மாம்பழத்தை விட, கட்டுகள் படாகை பலாப்பழம் பெரியது. மேரா தோஸ்த் என்னுடைய நண்பன், சாம்பு சே நகி டர்தா, இது வந்து பயப்படுறது. சாம்பு சே நகி டர்தானா பாம்பை பார்த்துட்டு பயப்படுறதில்ல, பயப்படவில்லை. நெக்ஸ்ட் சம்பந்த் காரக், சம்பந்த்னா தொடர்பை வந்து உண்டாக்கக்கூடிய, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பொசிசிவ் கேஸ், கிழமை பொருள் வேற்றுமை. சப்தோங்கே பாரஸ்பரிக் சம்பந்த் கா, அதாவது ஒரு சொல்லுடைய பரஸ்பரம் தொடர்பை போத் கரானே வாலே, அறிவிக்கக்கூடிய, சந்நியா சர்வநாம் கே ரூப்புகோ, சந்நியா நவுனார் ப்ரொனவுனுடைய வடிவத்தை சம்பந்த் காரக் ககுத்தேகை, அதை தான் நம்ம வந்து சம்பந்த் காரக் சொல்கிறோம். சம்பந்த் காரக்கி விபக்தி, அதனுடைய வேற்றுமை உருபு என்னென்னா கா கே கி. கா எங்கே யூஸ் பண்ணுவோம், ஆண் பால் ஒருமையில் யூஸ் பண்ணுவோம். கே வந்து ஆண் பால் பன்மையில், அப்போ ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது யூஸ் பண்ணுவோம். கி வந்து பெண் பாலில் நம்ம யூஸ் பண்ணுவோம். மை, ஹம், தூ, தும், மெய்ம் நான், ஹம் நாங்கள், தூ நீ, தும்னாலும் நீ நீர். ஆதி சர்வநாமோं के साथ ஆகிய ப்ரோனவுனோட इसका रूप, இதனுடைய வடிவம் ரா ரே ரி பி होता है. மை ப்ளஸ் கா மேரா அந்த மாதிரி வரணும். மை ப்ளஸ் கே மேரே, ஹம் ப்ளஸ் கே ஹமாரே அப்படி வரும். ரா ரே பி होता है.
जैसे दिल्ली हमारे देश की राजधानी है. டெல்லி நம்முடைய தேசத்துடைய ராஜ்தானின தலைநகரம். துமாரி பகன், பகன் பெண்பால்னால தும் ப்ளஸ் கி துமாரி. பகன் கா நாம் கியா ஹை, சகோதரி உடைய பெயர் என்ன? அதிகரன் காரக், அதிகரன் காரக்னா இடப்பொருள் வேற்றுமை, லொகேட்டிவ் கேஸ். शब्दों के आधार का बोध, ஒரு சொல்லை சொல்லின் அடிப்படையை बोध करने वाले संज्ञा, அறிவிக்கக்கூடிய संज्ञा या सर्वनाम के रूप को अधिकरण कारक कहते हैं. अधिकरण कारक की विभक्ति में पर, अधिकरण कारक உடைய வேற்றுமை உருபு என்னன்னா கேசஸ் வந்து மே பர். ஜெய்சே ஹாத் மேம் கலம் ஹை, கையில் பேனா இருக்கிறது. ஜமீன் பர் குர்சி ஹை, தரைமேல் நாற்காலி இருக்கிறது. சம்போதன் காரக் அப்படின்னா விழி வேற்றுமை, வெக்கேட்டிவ் கேஸ், கூப்பிடுறது இங்கே வா, அங்கே சொல்லுவாங்க டே இங்கே வா சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி. கிசிக்கோ புகார்னேக்கா, யாரையாவது அழைப்பதற்காக, போது கரானே வாலே அறிவிக்கக்கூடிய சப்து ரூப்கோ சொல் வடிவத்தை சம்போதன் காரக் கஹ்தே ஹை. சம்போதன் காரக்னா வெக்கேட்டிவ் கேஸ் என்று சொல்கிறோம். சம்போதன் காரக்கி அந்த விழி வேற்றுமையுடைய விபக்தி கேஸ் வந்து ஹே, ஹோ, அரே, ஓ ஆதி ஹை. ஜெய்சே ஹே பகவான், ஏ கடவுளே, தும் கஹா ஹோ, நீ எங்கே இருக்கிறாய். அரே மோகன், ஏ மோகா, நீ எங்கே இருக்கிறாய். இதர் ஆவோ, இங்கே வா, இந்த மாதிரி எல்லாம் போடுறது. அதே மாதிரி இதில் வந்துட்டு ஒரு தாலிக்கா கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக படிச்சுக்கணும். கர்த்தா காரக் और கர்ம காரக்கோ, கர்த்தா காரக் மற்றும் கர்ம காரக்குடைய முக்கிய காரக், இந்த ரெண்டு வந்து முக்கியமான கேசஸாக மானா ஜாத்தாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கியோங்கி, ஏனென்றால் சாமானியத்தக பொதுவாகவே சாதாரணமாக வாக்கியக்கி, வாக்கியத்தின் உடைய கிரியா ரச்சனா, வினை உருவாக்கம், அதாவது வர்பு ஃபார்மேஷன், இன் தோனோ மேஹி, இந்த ரெண்டில் தான் கிசி ஏகே லிங், ஏதாவது ஒரு ஜெண்டர் வச்சன நம்பர் அவர் புருஷுக்கே அனுசார், புருஷனா ஆண், இதற்கு ஏற்ப ஹோத்திகை நடக்கிறது. ஆண்பால் பெண்பால் இதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறும். ஷேஷ் கரண் காரக், மீதி இருக்கின்ற கரண் காரக், சம்பிரதான் காரக், அபாதான் காரக், संबंध कारक, अधिकरण कारक और संबोधन कारक का वाक्य, वाक्य की, वाक्यத்தினுடைய क्रिया रचना के साथ वर्ब फॉर्मेशन उடன் संबंध नहीं रखता, தொடர்பை வைப்பதில்லை. इसलिए ஆகையால் इन कारकों को, இந்த கேசஸ் வேற்றுமைகளை கவுன் காரக் துணை வேற்றுமை உருபுகள் யா சஹ்காரக் ககுத்தேகே, சஹ்காரக்னால உதவின அப்படின்னு தான் அர்த்தம். நல்லா படிச்சுட்டு வாங்க. அடுத்து சர்வனாம் தொடரும்.